இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த கத்திரிக்காயை வச்சு தான் சூப்பரான ஒரு சட்னி பண்ண போறோம். இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரே குக்கர்லயே வேலை முடிஞ்சிடும். இதை நீங்க இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். கத்திரிக்காய் சட்னி பண்ணுறதுக்கு 6 சின்ன சைஸ் கத்திரிக்காய் இதை மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சு ஒரு குக்கர் போட்டுக்குங்க. இதில் 2 ஸ்பூன் கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்குங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கூடவே 4 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. இதில் வேறு எந்த காரமும் சேர்க்க போகிறதில்ல, அதனால் கூட குறைச்சா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இதில் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை லேசாக வதக்கிக்குங்க. இதே உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் இதுக்கு பதிலாக சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். இதில் 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இதையும் லைட்டாக வதக்கிக்கலாம். குக்கரில் தான் வைக்க போகிறோங்கிறதுனால ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இது லைட்டாக வதங்கினதும் கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை இதில் சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது மூழ்கிற அளவுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க. இதை ஒரு கிளறி விட்டு குக்கரை மூடி போட்டு குழைவா விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 4 விசில் வச்சுக்கிறேன். உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சுக்கோங்க. குக்கர் விசில் ப்ரெஷர்லாம் அடங்கினதும் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ ஒரு மத்தோ கரண்டியை வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். கத்திரிக்காவே தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிச்சுக்கணும். பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே சுட சுட இட்லியோ தோசையிலே வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் தோசைக்கு தான் கத்திரிக்காய் சட்னி பண்ணியிருக்கிறோம். காலை நேரத்தில் நல்லா பொசுன்னு தோசை ஊற்றி சுட சுட இந்த கத்திரிக்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வாங்க, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்லா கொதிக்க இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது கத்திரிக்காய் சட்னின்னு யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.